உருளைக்கிழங்கு பருப்பு கூட்டு செய்யும் பொழுது சிறிதளவு புளி தண்ணீரை விட்டு கிளறி பிறகு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கினால் கூட்டு சுவையாக இருக்கும். ஊத்தாப்பம் வார்க்கும் பொழுது அதன் நடுவே சின்னதாக ஓட்டை போட்டு அதில் சிறிது நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி சிவக்க விடுங்கள். பொங்கல் அல்லது தோசை மாவுக்கு சிறிதளவு சீரகம் சேர்த்தால் அதன் ருசியும் வாசனையும் அதிகரிக்கும். சிறிது சீரகத்தை கையால் மெல்ல நசுக்கி போடுவது சிறந்தது. வடை செய்ய உளுந்து ஊற வைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஊற வையுங்கள். இப்படி மாவு அரைத்து வடை சுட்டால் எண்ணெயும் குடிக்காமல் வடை மொறுமொறுப்பாக இருக்கும். அழுக்கு படிந்துள்ள சோப்பாவில் ஷேவிங் கிரீமை நுரை பொங்க பொங்க போட்டு நன்றாக பரப்பிவிட்டு 5 நிமிடம் கழித்து ஈரத்துணியால் துடைத்திடுங்கள். பிறகு வெயிலில் சோஃபாவை காய வைத்தால் போதும். சோஃபா சுலபமாக சுத்தம் தரும். நேற்று சுட்ட உளுத்த வடையில் மோர் குழம்பு வைக்க போறீங்களா? அந்த உளுத்த வடையை ஒரு முறை வெந்நீரில் நனைந்து பிறகு மோர் குழம்பில் போடுங்கள். வடை சீக்கிரம் மோர் குழம்பில் ஊறி ருசியாக இருக்கும். பயிறு வகைகளை வேக வைக்கும் பொழுது தண்ணீருடன் சிறிது கடுகு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். பிரெட் பஜ்ஜி தயார் செய்யும் பொழுது பிரெட் துண்டுகளுக்கு 2 பக்கமும் கொஞ்சம் தயிர் தடவி விட்டு பிறகு பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயில் விட்டு பொரித்தெடுத்தால் சுவையும் கூடும், எண்ணெயும் அதிகம் குடிக்காது. குழம்பு நீர்த்து விட்டால் என்ன செய்வது? தேங்காய், சீரகம், முந்திரி சேர்த்து மையாக அரைத்து சேர்க்கலாம். குழம்பில் சிறிதளவு கடலை மாவை கரைத்து ஊற்றி கொதிக்க விட்டால் குழம்பு கெட்டியாகும். சுவையும் நன்றாக இருக்கும். சிறிதளவு தேங்காயுடன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைத்து குழம்பில் ஊற்றி கொதிக்க விடவும். முட்டை ஆம்லெட் செய்யும் பொழுது பச்சை மிளகாய் தவிர்த்து குடமிளகாயை சேர்த்தால் சுவையாக இருக்கும். பஜ்ஜி மாவு கரைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் தக்காளி சாறு சேர்த்து பாருங்கள். சுவையும் கூடுதலாக இருக்கும். கலர் பவுடர் சேர்க்காமலேயே நிறமும் அழகாக வரும். பிரெட் துண்டுகளை முக்கோண வடிவில் வெட்டி ரோஸ்ட் செய்து அதன் மேல் தாளித்த தயிரை ஊற்றினால் இன்ஸ்டன்ட் தயிர் வடை தயார். சுவையும் சூப்பராக இருக்கும்.